திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா புக்ஸ் லிஸ்ட் அதோட தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நேயர் விருப்பமாக வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற பேருக்கு ஒரு பலன் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. அதில் இந்த வகையில் 15 பலன்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, சிரிச்ச முகமாக இருப்பீங்க. அதே சமயம் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் உண்டு. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. ஆடம்பர எண்ணங்கள், லக்ஸூரியஸ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட்டுகள் இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, சொந்தக்காரங்க பகையாவாங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு தாத்தா கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிகார பதவி, சொந்த தொழில், அந்த மாதிரி அதிகார பதவியில் இருப்பார். ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களால் பண இழப்புகளை சந்திப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் மருத்துவ செலவுகள் நிறைய அம்மாவுக்கு செய்வீங்க. 11வது பாயிண்ட்டு, கௌரவமான வேலை அமையும். 12வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்ச நஷ்டமாயிரும். 13வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. 14வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்வாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் தாங்க. இத்துடன் வெங்கடேஸ்வரன் என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 15 பலன் சொல்கிறேன். ஜாதகத்தை சின்ன அதிகமாக துல்லியமாக சொல்லும் அப்படிங்கிற வச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.